கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இப்பொழுது நாம் பேசுகிற தலைப்பானது ஊழியத்தின் நாட்களில் இயேசுவினுடைய பணி என்னவாயிருந்தது, சீசர்களின் பணி என்னவாயிருந்தது, அந்த ஊழியம் எப்படி புதிய ஆத்துமாக்களை சந்திப்பது என்ற பாகத்தில் நாம் பேசி வருகிறோம். கடந்த பகுதியிலே நாம் புறப்பட்டு சென்று யாவருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதுடைய நோக்கம் என்ன, இரண்டு பேராக செல்வதனுடைய காரண காரியம் என்ன, பிறகு பெண்கள் இருக்கும் வீடு பற்றி சொன்னோம். நாம் எல்லோருக்குமே சொல்ல வேண்டும். நாம் உயர்வோ தாழ்வோ பார்க்காமல் யாவருக்கும், எல்லோருக்கும், பணக்காரர்கள் என்றால் கேட்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்து விட முடியாது. எல்லோருக்கும் நாம் சொல்லணும். அதிலே வஞ்சகமான தந்திரமான பொருளாசையுள்ள காரியங்களை போதிக்கக்கூடாது. ஆரோக்கியமான உபதேசத்தை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்புல பேசியிருக்கோம். கடைசி பாடத்தில் நம்ம என்ன பேசணும்னா, அதாவது 3வது பாடத்தில் ஆரோக்கியமான வசனம் தான் சொல்லணும். தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளும்படி அவங்களை உற்சாகப்படுத்தணும். இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்காக மனிதனுடைய காரியங்களை குறித்து அதிகமாக பேசிட்டு கூடாது. மனிதனுடைய சாட்சிகள், அது நான் எப்படி வந்தேன் அப்படின்ற காரியங்களை அதன் மூலமாக அஸ்திபாரம் போட முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்வது வேற, இதையே சொல்லி நாம கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம், அது அஸ்திபாரம் இல்லையா? கண்டிப்பாக இருக்க முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அஸ்திபாரம் போடணும். சில சமாரிய ஸ்திரியை காட்டுவாங்க, அவங்களுக்கு நம்ம சொன்னோம், அவங்களே சொன்னாங்க, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நாங்களே கேட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. வஞ்சகம் தந்திரம் மனுஷனை பிரியப்படுத்துகிற வகையில் போதிக்கூடாது, கலப்பாகவும் போதிக்கூடாது. மனுஷனுடைய மகிமையை நாம விரும்பவும் கூடாது, மனுஷனை வீணா புகழவும் கூடாது. ஏன்னா தேவனை விசுவாசிக்க முடியாம போயிடுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலாக போதிக்கிறவர்களுக்கு முன்பாக நாம் யோக்கியமா நடந்தாதான் அவங்க நம்முடைய வார்த்தைகளை கேட்பாங்க. அப்பதான் அது இன்னும் அதிகமான விளைச்சல் நமக்கு தரும். பிறகு பொருளாசை நாம் வெறுக்கணும், அது ரொம்ப முக்கியம். எதையும் எதிர்பார்த்து நம்ம போதிக்கூடாது. தேவன் நம்மை போஷிப்பார். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசி நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறோம். நீங்க யூடியூப் வழியாக அறிவிக்கிறீங்க, ஜூம் வழியா அறிவிக்கிறீங்க, ஆன்லைன் வழியா பேசுறீங்க, சபையின் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழியாகவும் பேசுறோம், நேரடியாகவும் மக்களை நாம் சந்திக்கிறோம். ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளணும். எல்லா மக்களும் எல்லோருமே அதை கேட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்ம சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை, மிக ஆழ்ந்த பிரசங்களை நாம் செய்யலாம், பலமான ஆகாரத்தை நம்ம கொடுக்கலாம். ஆனா நம்ம எல்லோருமே அதை கேட்கிறாங்க, கேட்டுட்டாங்க, கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் அவரிடத்தில் வரவே முடியாது. அதுக்காக நம்ம செபிக்கணும், அவ்வளவுதான். பாருங்க, இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா வந்த காலத்திலிருந்து நம்ம எல்லோருமே செல்போன் பயன்படுத்த, செல்போன் வழியா ஆராதனை மற்றும் வேத வகுப்பு எல்லாத்தையுமே நடத்தினோம். இன்றைக்கு இருக்கிற சில சோர்வுகளை நான் அதன் மூலமாக வளர்ந்த சில சூழ்நிலைகளை நான் பார்க்க முடிகிறது. என்னவென்றால், ஆராதனை கூடங்களுக்கு வர முடியாதபடி செல்போன்ல கேட்கிற மக்கள் இன்னைக்கு இருக்கிறத நான் பார்த்துட்டேன். பாருங்க, ஆராதனையில நம்ம ஆன்லைன்ல நடத்துறபடினால அங்கேயே உட்கார்ந்து எந்த ஆராதனையாவது கேட்டு அதுலயே நாம் அப்ப சாப்பிட்டுக்கிறோம். சரி, இவர் ஒத்துக்கலைன்னா இன்னொருத்தர் நான் கேட்டு அப்ப சாப்பிட்டேன் அப்படின்ற ஒரு நிலையை இன்னைக்கு அதிகமா பரவி போறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ உண்மையிலேயே இந்த விதமான காரியங்கள் மக்களை ஊக்குவிக்கிறதா ஒரு பகுதி, இன்னொரு பக்கம் அது கெடுக்கவும் செய்கிறது. எப்படி கெடுக்குன்னா, தேவனுடைய வார்த்தை யாரையும் கெடுக்காது.
இந்த கிடைக்கிற இந்த சந்தர்ப்பங்களை அவங்க தவறா பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுல தான் சில மக்கள் தவறான முறையில் இருக்கிறாங்க. பாருங்க, நம்ம யாரையும் குறை சொல்லலை, இது நடக்கிறத நம்ம அப்படியே சொல்றோம். இது ஒவ்வொரு நிலை நடக்கிறது. சில மக்கள் போறாங்க வராங்க, அந்த பக்கம் ஓடுறாங்க இந்த பக்கம் ஓடுறாங்க, சிலர் தூங்குறாங்க, சிலர் வேற பக்கம் பேசுறாங்க, சிலர் வேலை செய்யறாங்க. இது ஒரு தொடர்புல தேவனுடைய ஆராதனை. நம்ம பாருங்க, உள்ள உட்கார்ந்து சத்தம் போடுறதே விரும்பலைன்னா முழு வேலையில் செஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி கவனத்தை செலுத்துவாங்க? ஒரு ஆராதனை எப்படி அது மெய்யான ஆராதனையா இருக்கும்? எப்படி ஒரு பழுது இல்லாம இருக்கும்? பாருங்க, இருக்கிறவங்களை பற்றி நம்ம பேசலைங்க. அப்படி இல்லாத மக்களுக்கு நம்ம வழி கூண்டுறோமா, அதையும் நம்ம பார்க்கணும். இது எல்லா இடங்களும் நடக்கும். நீங்க ஆராதனை மட்டுமில்ல, எல்லா இடங்களும் பிரசங்கிக்கிற நேரங்களும் நடக்கும். இப்ப கேள்வி என்னவென்றால், நம்முடைய நிலை இதுக்கு தான் பேசுறோம். நாம் சுவிசேஷம் அறிவிக்க போகிற இடங்களில், எல்லா இடங்களிலும் பேசுகிற எல்லா ஸ்தலங்களிலும் நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நினைத்து செல்லக்கூடாது. சில இடங்களில் கேட்கலாம், சில இடங்களில் கேட்காமலும் போகலாம். அதுக்கான சில ஆதாரங்கள் இருக்குதா நம்ம தேடி பார்ப்போம். நாமும் இப்படி போகும்போது, ஐயா நான் போனேன், வாங்கன்னு கூட உள்ள கூப்பிடல, வெளிவணி பாட்டி பேசி அனுப்பிட்டாங்க, அப்படி நீங்க வேதனையோடு இருக்கலாம். உட்காரவே சொல்லலை, நிக்க வச்சே பேசி அனுப்பிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். தண்ணி கூட கொடுக்கல, சும்மா பேசி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வராண்டாவிலே வச்சு பேசிட்டாங்க, நீ உள்ள விடல, அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க மாட்டாங்களே. கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா கண்டிப்பா கூப்பிட்டுக்குவாங்க. பாருங்க, சில நேரங்களில் சென்னை மாநகரத்தில் இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறது இல்லையா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் பொல்லாதவங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அதே நேரங்களில் நம்முடைய நினைவு என்ன இருக்கணும், நாமும் தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். இதான் நம்முடைய வேலை. உள்ள ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல, புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க? அவங்க நம்மளை பத்தி அறிந்து கொண்டா ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்க? அப்ப நாம என்ன செய்யறது, அவங்க தரப்பை யோசிக்காம அவங்களுக்கு இன்னும் அந்த உணர்வு சரியான அறிவு இல்லாம இருக்கிறது, அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு பல்வேறு காரணங்களும் இருக்கலாம் என்று யோசிக்கணும். நம்முடைய நோக்கத்தை நம்ம சரியா வச்சுக்கணுங்க. நம்முடைய வேலை எங்கே நின்றாலும், ரோட்ல நின்றாலும், மரத்துல நின்றாலும், கார்ல இருந்தாலும் அல்லது ஆட்டோல இருந்தாலும், சொல்ல சந்தர்ப்பம் வரும்போது நாம சொல்லுவோம். நம்மளை மதிக்கணும் மதிக்க வேண்டாங்கிறது நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்கணும். நம்ம சபையாருக்கு அதை பத்தி பேசணும். புதிய மக்களுக்கு, புதிய காக்கிற மக்களுக்கு நம்மளை திட்டுறாங்க, நம்மளை பேசுறாங்க, நம்ம சாடுறாங்க, அது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா அப்படி சில நேரங்கள் நம்ம நினைக்க தோணும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12-19, இது அன்றைய நாட்கள் வாழ்ந்த மக்கள். 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. அப்ப சுகமான பிற்பாடு லூக்கா 17:12-19 வரைக்கும், அப்போ 10 பேர் சுகமானாங்க. 9 பேர் எங்கன்னு கேட்டார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு படுகிறதுக்கு இந்த அந்நியனை ஒழிய மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். பாருங்க, இந்த மாதிரி நேரங்களில் அவங்க அந்த யூதனுடைய காரியத்தில் நடந்து கொண்டாங்க. ஆனா அங்க வந்தது ஒரு அந்நியன் சொல்றார். அந்நியனை ஒழிய மற்றவர்கள் எங்கே என்று கேட்டாங்க. இப்படி நன்றி இல்லாமல் கூட இருப்பாங்க. அதுக்காக நம்ம ஐயோ நன்றி இல்லையே நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் நம்ம பயிற்சி. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும். சில இடங்கள்ல ஏற்றுக்கொள்வாங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12-13, மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? துரோவா பட்டணத்துல கர்த்தர் கதவை திறக்கணும். நமக்கு நாம நினைச்சா நாம செஞ்சிருவோம், அப்படிலாம் முடியாது. இப்ப நான் செஞ்சிருவேன், அதுவும் முடியாது. என்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தராலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் வர வேண்டும். அப்ப இந்த மாதிரி கதவு நமக்கு திறந்திருந்தா மட்டும்தான் நம்ம தைரியமா பிரசங்கம் பண்ண முடியும். 13ஆம் வசனத்துல, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாதேனாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது, அதனால் நான் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்துக் கொண்டு மக்கெதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டேன்னு சொல்றார். இந்த இடத்துல உங்களுக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. சரி, செர்கியூ பவுல் அவன் கேட்க ஆசையா இருந்திருக்கான். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:7, அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து
அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். சில மக்கள் ஆசையா இருப்பாங்க. நீங்க ஒரு 10-20 பேர் பார்க்குறீங்க, அதில் 2 பேர் ஆசையா இருப்பாங்க. இன்றைய நாட்களில் 19 பேர் கூட 18 பேர் கூட விருப்பம் இல்லாமல் தான் இருப்பாங்க. பாருங்கள், அப்போ நீங்கள் அவங்கள விரும்பாத ஒன்றை அவங்ககிட்ட நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களை நிராகரிச்சிருவாங்க. அவங்க உங்களை விரும்பும் போது நீங்கள் பேசலாம், பேச்சு கொடுங்க. விரும்பினாங்கன்னா பாருங்க, விரும்பலைன்னா விட்டுருங்க. இன்னைக்கு தினங்களில் நிறைய ரூல்ஸ்லாம் பேசுவாங்க. அன்றைக்கு மதிச்சாங்க, இன்றைக்கு அந்த மதிப்புலாம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா போலிகளானது, கள்ளத்தனமான வேலையானது நிறைய வந்தபடினால உங்களை அதிகமாக நீதியான வசனங்களை தேடுகிற மக்கள் இன்னைக்கு நிறைய குறைஞ்சிட்டாங்க. கட்டுக்கதைகளையும் தவறான சுய புத்தியான வார்த்தைகளையும் சொந்தத்தில் பேசுகிற மக்களையும் அதிகமாக யூத சகாப்தத்தில் விரும்பினது போல இன்றைக்கு விரும்பிட்டு இருக்காங்க. சத்தியத்தை கேட்கிற மக்கள் படிப்படியாக ரொம்ப 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 குறைவான மக்களாகவே ஆயிட்டாங்க என்பதுதான் உண்மையான கருத்து. பொழுதுபோக்கு அம்சங்களும் இந்த மாதிரி காரியங்கள் ஆயிட்டாங்க. அதனால யாரையும் நீங்க இன்றைய நாட்களில் அழுத்தி போர்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. அவங்க பிரைவேசி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, இவருடைய தனிப்பட்டதில் நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ நாம இன்றைக்கு ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அன்றைக்கு அப்படி இல்லை. வர காலங்கள் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. சில இடங்களில் ஏற்றுக்கொள்வாங்க, சில இடங்களில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில இடங்களில் நீங்கள் போகிற போல வாழ்த்துக்கள் சொன்னாலே சில மக்கள் ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்களுக்கு பிடிச்சா சொல்லுவாங்க, ஏன் சொன்னேன்னு கூட கேட்குற மக்களும் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சில வீட்டில் கொர்நேலியை போல உங்களுக்காக மற்றவர்களையும் கூட்டி வைத்து காத்திருக்கிற சூழ்நிலையும் வரலாம். சந்தோஷமா தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷனிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலி என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். 10:23 அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டு போனான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரும் அவனுடைய கூட வந்திருந்தார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷ சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். இப்படி இருக்கலாம். நீங்க முதல் நாள் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அவங்க ஆர்வமாக இருக்காங்களா இல்லையா என்பது அவங்களுடைய நடக்கையின் மூலமாக விளங்கும். ஒருவேளை ரெடியாக இருக்காங்களா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காத்திருக்காங்களா, உங்களுக்காக பாய் விரிச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, அல்ல சேரில் உட்காந்துருக்காங்களா, எது ஒன்று நீங்கள் முன்னாவே பார்க்க முடியும். இந்த வர்றேன் நீங்கள் போய் உட்காந்து போட்டு அரை மணி நேரம் லேட் பண்ணுற மக்களும் இருப்பாங்க. பாருங்க, இப்போது அப்படி நீங்கள் பார்க்குற பொழுது அவங்களையும் நேசிப்போம். யார் இம்பார்ட்டண்டாக அவங்கள நேசித்து அந்த வார்த்தையை ஆவலாக காத்திருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு நீங்கள் முதலாவது செல்லுங்க. இதுக்கு வேண்டான்னு சொல்ல, ஆனால் இதை விட நேசிக்கிற மக்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். முதல் யார் பசிதாகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது என்பது மேன்மையான காரியம். பிற்பாடு இவங்களுக்கு நீங்கள் வேலை செய்யலாம். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வார்த்தைகளை சொல்லலாம். இது மாதிரி சிலர் காத்திருப்பாங்க, சிலர் நிராகரிப்பாங்க, சிலர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசுவின் ஊழிய நாட்களில் அவருக்கு என்ன நடந்தது? சங்கீதம் 118, 22, 23 என்ன சொல்லியிருக்காருங்க? ஆகாது என்று தள்ளிடுவாங்க. மற்ற 21, 42 இருக்கு இல்லையா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே. யாரு கட்டுறதுக்காக வந்தாரோ அவங்களே அவரை வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்படி சில மக்கள் உங்களை வேணான்னு நிராகரிக்கலாம். சில மக்கள் உங்களை தவறான வார்த்தைகளை பேசலாம். சிலர் உங்களை கோபமாகி கொல்ல நினைக்கலாம். யாருக்கு தெரியும்? நாங்கள் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது சில பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டாங்க, தகப்பனார் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் தகப்பனார் நாயை ஏவி விட்டு நம்மளை கடிக்க விட்டார். சரி, அதெல்லாம் ஒரு பெரிய காரியம். அது தேவனை காப்பாற்றான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஆனால் பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நேசிட்டே இருந்தாங்க. அதுக்கு அவர் தடை செய்ய முடியல. அதனால சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி சில மக்கள் நம்மளை ஏதாவது ஒரு தவறான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மற்ற 23, 34 நிறைய பேரை கொண்டுட்டாங்க இல்லையா? அவங்க தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன்,
அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவேன்னு சொன்னார். அப்ப எதிர்பார்த்த பூமிக்குரிய சிநேகத்தை விட ஆவிக்குரிய சந்தோஷமான அவமானம் வரும். அது என்னது? பூமிக்குரிய சிநேகத்தை விட ஆவிக்குரிய சந்தோஷமான அவமானமா? ஆமா, அவமானம் என்பது பூமிக்குரியது, சந்தோஷம் என்பது ஆவிக்குரியது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இந்த பூமிக்குரிய இம்மையிலே அவர்கள் படுத்துகிற துன்பங்களையும் அவமானத்தையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அப்போஸ்தலர் 5:41, அது எப்படி அவமானத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் அவமானம் அடைவது தகுதியா? பாத்திரர் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, தகுதியா? ஆமா, அதுக்காக நம்ம சந்தோஷமா அவங்க போனாங்க. எபிரேயர் 12:3-4, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அதுக்காக அவர் கத்தியை தூக்கிட்டு நேர நிற்கிறார். அதுக்கு நேர போய் நீங்கள் ரத்தம் சிந்தணும் அவசியம் இல்லை. பாருங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, சில தாக்கம் இருக்குது, வர தெரிஞ்சு போச்சு, நீங்க ஓடி போங்க. அதுக்காக நம்ம அங்கே நிற்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, இதையும் கடந்து பல்வேறு சூழ்நிலை நடக்குது இல்லையா நமக்கு. அது அப்போஸ்தலருக்கு நடந்தது போல. அப்போ தாவீது ஓடினார் இல்ல, சில நேரங்களில் சீசர்கள்லாம் ஏன் ஓட முடியல, ஏன் அங்கே நின்றாங்க, விட்டுட்டு நின்றாங்கன்னா அப்படி இல்லை, அவ்வளவுதான், அதுக்கு மேல பிடிச்சிருவாங்க. அதிகாரிகள் கைது பண்ணிட்டாங்க இல்லையா, ஒன்றும் செய்ய முடியாது. ரத்தம் சிந்த படத்தக்கதாக நான் பாவத்துக்கு விரோதமா அவங்கள்ட்ட பேசணும். இப்ப என்ன காரணத்திற்காக அவ்வாறு நம்ம உணர்ந்து கொள்ளணும்? ஏன் இந்த அவமானங்களை நம்ம சகிக்கணும்? இந்த மாதிரி ஊழியத்தின் நாட்கள்ல எதுக்கு அவமானம் அடையணும் நான் யோசிக்கிறேன். அதுதான் வழி, கிறிஸ்து காட்டின வழி அதுதான், அப்போஸ்தலருடைய வழி அதுதான், முற்பிதாக்களின் வழி அதுதான். இதை நாம இன்னொரு காரணம் இருக்கிறது. யாக்கோபு 1:2-3-4 வரைக்கும், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ இது ஒரு பரீட்சை, நமக்கு பூரணத்தை நோக்கி வளர்வதற்கான சந்தர்ப்பம். சரி, அப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம போற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் அப்படி கிடைக்கும், சில இடங்களில் கிடைக்காது, சில இடங்களில் அவமானம் வரும், சில இடங்களில் காரியங்கள் வரும். நாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது பூர்ணத்தை நோக்கி அடைவதற்கான வழி என்று நம்ம உணர்ந்து கொண்டிருக்கணும். அதுக்கு முன்னாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு செல்லணும் நிச்சயமாகவே. ஏன்னா நீங்கள் கொலோசியர் 3:17 வாசிக்கிறோம்ல, நம்ம எதை செய்தாலும் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையாக செய்து பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள் என்று வார்த்தை இருக்கு இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நாம அதுக்காக செபிக்கணும். செபிக்காம சொல்லக்கூடாது. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எதுக்காக செய்யணும்? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வேளைகளில் ஜெபம் பண்ணார். ஒன்று, பிதாவாகிய தேவன் அவர் அனுக்கிரகம் பண்ணுவதற்காக, பாருங்க, அவருக்கு அதிகாரம் கொடுத்திருந்த போதிலும் ஜெபித்தார். இன்னொன்று, நாம் பாவம் செய்து விடாதபடி, எபிரேயர் 5 இருக்கு இல்லையா, பாவம் நாம் செய்யக்கூடாது என்பதற்காக. நம்ம மனுஷன் தானே, அதனால சில நேரங்கள் அப்படி நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி ஜபிக்கணும். கொலோசியர் 4:4 திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி நாம ஜெபிக்கணும். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். சில இடங்கள்ல பரவ விடாதபடி பயமுறுத்துவாங்க நம்மள. அப்போஸ்தலர் 4:17-18 ஆகிலும் இது அதிகமாய் ஜனங்களுக்குள்ளே பரம்பாதபடி இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு
அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்க கூடாது என்று அவர்கள் கட்டளையிட்டார்கள். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம யாருக்கு தான் பயப்படணும்? நாம் சொல்லாமல் ஓடிப்படுவோம்? அதுக்காக அப்படி இருக்க முடியாது. அப்போஸ்தலர் 4:19-20 பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கல உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே தானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னாங்க. அப்படி நாம் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த இடம் இல்லை என்றால் என்ன, இன்னொரு இடத்துல பேசுவோம். நம்ம எல்லாம் ஒரே நேரங்களாக நமக்கு பரந்த காரியங்கள் இருக்கிறது. எங்கே வேணாலும் நம்முடைய வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியும், வெவ்வேறு காரியங்களை செய்ய முடியும். நம்ம அந்த வேலைகளை தொடர்ந்து செய்வோம். அப்போ மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியம் என்று நாம் உணர்ந்திருக்கணும். அப்போஸ்தலர் 5:27-28-29 நம்ம மனுஷனுக்கு கீழ்ப்படிய சோதிக்கப்படலாம். அவர் 29 வாசிக்கிறேன். அவங்க பயமுறுத்தினாங்க, பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பேதுரு சொன்னார், அப்போஸ்தலர் 29 அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்குன்னு சொன்னாங்க. நாம் மனுஷனுக்கு கீழ்ப்படிய சோதிக்கப்படலாம். பிழையாம் அநீதத்தின் கூலியை விரும்பி கூலிக்காக வேலை செய்கிற மக்களாகவும் நம்ம இருக்கக்கூடாது. பிழையாம் மன்னிக்கணும். 2 பேதுரு 2:15-16-17 யூதா 10:11 இந்த வசனங்களில் நம்ம காயின் பிழையாம் வழிகளை பற்றி நாம் கோரா ஏற்று பேசின பாவத்தையும் பற்றி பார்க்குறோம். அப்போ அநீதத்தின் கூலி மனிதன் நாம் விரும்பி மனிதனுக்காக வேலை செய்வதை நம்ம தவிர்த்திடணும். யூதாஸ் காரியத்து அப்போஸ்தலர் 1:17-18 அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிற்று. இந்த மாதிரி நம்ம ஊழியத்தின் நாட்களில் நம்ம சோதிக்கப்பட வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் நன்மை செய்கிறாரு. நீங்கள் ஜெபிக்கிறதுனால சிலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்களை அந்த விதமாக உற்சாகப்படுத்தி வேலை செய்யவும் வைக்க முடியும். அதனால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் ஊழியத்தின் நாட்களில் அனுபவப்பட்ட ஒன்று, நிறைய காரியங்கள் நம்ம சோதிக்கப்படலாம். ஆகையினால நம்ம ரொம்ப கவனமாகவும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சுட்டு போயிட்டார். 2 திமுத்தை 4:10 ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீர்த்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டான். அப்போ இயேசு விதமான சோதனைகளில் எவ்வாறு வெற்றி பெற்றார்? ஒருவேளை இதுதான் நம்முடைய பிழைப்புன்னு நம்ம நினைக்கணுமா? லூக்கா 4:4-8 வரைக்கும் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வார்த்தையை விசுவாசிச்சா பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 5:6 உயர்ந்த பிசாசு, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களில் ஒரு நிமிஷத்திலே அவனுக்கு காண்பித்தான். இவைகள் எல்லாவற்றையும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். பாருங்க, ஒரு நிமிஷத்திலே காமித்தான் அப்படி சொல்லும் பொழுது மாம்சத்தில் இருந்த இயேசுவுக்கு எவ்வளவு சீக்கிரமா இந்த ராஜ்யங்கள்லாம் காட்சியில் கொண்டு வந்திருக்கான். நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? எப்படி கொண்டு வந்திருப்பான் அப்படிங்க உங்களால் சொல்ல முடியுமா? உலகத்தின் ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, ஒரு வார்த்தை இருக்கா, காண்பிச்சிருக்கான். பாருங்க, சாட்டிலைட் அது அதை விட பலம். அது பாருங்க, இருதயங்களே பார்க்குற அளவுக்கு அவன் இருப்பான்னா அந்த மாதிரி ஒரு காரியங்களை பாருங்க. இது எவ்வளவு ஒரு காரியமா இருக்குது. அப்போ எவனை விழுங்கலாமோ என்று சுட்டி தெரியாதுன்னா இருதயம் தெரியாம எப்படி சுட்டி தெரிய முடியும்? எவன் பலவீனமானவன், எவன் வீக்கானவன், எவன் திடனற்றவன், எவன் பலவீனமானவன் என்று எப்படி தெரியும் உனக்கு? பார்க்குறான் இல்லையா? ஆமாம், அவன் சொன்ன அப்போ 4:6 இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நீ என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வார் என்று எழுதியிருக்கிறதே என்றான். மேற்கோள் காட்டினார் அந்த வசனங்களை. அப்போ அடுத்த காரியங்கள் கொஞ்சம் புகழ்ச்சி உச்சம் ஏறுது பாருங்க.
ராஜாவாக்க இயேசுவை பிடிச்சு போக வந்தாங்க. யோவான் 6:15 இதை எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் ஊழியம் செய்கிற நாட்களில் நீங்கள் அவங்க பெற்ற நன்மைக்காக நீங்கள் உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் வந்தது. அதை நம்ம நிராகரிச்சனாலும் தண்டிக்கப்படுறோம். அது இவ்வளவு காலமாக நம்ம சில காரியங்களை இழந்து போக வேண்டியிருந்தது. ஆமாம், அது உண்மைதான், உண்மையாக இருக்கும். அது யோவான் 6:15 அதனால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாக இருக்கார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனிய மலையில் ஏறினார். இன்னைக்கு சில மக்கள் இப்படி இருக்குது, அரசியலில் கொஞ்சம் போயிட்டா நன்மை செய்யலாமா பாருங்க. அப்போ இயேசு ஒரு ராஜாவாக நினைச்சாரா? நீங்க எப்படி, அதெல்லாம் ஒரு வேலையாது. நம்முடைய வேலை அதுதான் பாருங்க. நம்முடைய வேலை அது இல்லையே, நம்ம அதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ மனிதன்கிட்ட நம்ம பெரிய ஆளாக விரும்புகிறோம் பாருங்க. மனிதன்கிட்ட பெரிய ஆளாக நிறைய சொன்னா கேட்டுக்க முடியுமா? நீங்க உண்மையை சொன்னா இருப்பீங்களா? கொன்றுவாங்க. ஆக நாம காரியங்களை கவனமாய் கவனித்துக்கொள்ளணும். நம்முடைய வேலை என்ன என்பதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வேலையை நம்ம பார்க்கணும். நம்ம எதற்காக வந்திருக்கிறோம், நம்முடைய வேலை என்ன? பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள கூடாது. அதை நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். மனிதர்கள் நம்மை புகழுவார்கள், மனிதர்கள் நம்மை மேம்படுத்துவார்கள். யார் நிமித்தமாக? கர்த்தர் நிமித்தமாக. அப்ப கர்த்தருடைய பணி என்ன? அவருக்கு பணியாற்றுவது. அப்ப உலகத்தின் பணி என்ன? உலகத்துக்கு பணியாற்றுவது. நீங்க என்ன பணியாற்ற போறீங்க? வஞ்சகமாகவும் உங்களை புகழ்வாங்க. நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அளவை கடந்து கனப்படுத்த நினைக்கும் போது நம்ம கவனமா இருக்கணும். ஒருவேளை ரொம்ப ஓவரா புகழ்வாங்க. லூக்கா 18:19 அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. பாருங்க, ஏற்கனவே இங்கே ஒரு பார்த்தோம், ஒரு நல்லவன் ஒருத்தர் இருந்தான். எல்லா மக்களும் நல்லவன் என்று பெயர் பெற்றவன். இயேசு நல்லவன் இல்லையா? கேள்வி. இயேசு நல்லவன் ஆவதற்கு காரணக்கர்த்தர் யார்? சரி, இதெல்லாம் நமக்கு உங்களை புகழும் பொழுது இதுக்கு அடிபணிந்து போயிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய காரியம். இயேசுவுக்கு பேதுரு சொன்ன போது இயேசு அவருக்குள் செயல்பட்டது யார் என்று கண்டுகொண்டாரா? மத்தேயு 16:22-23 பேதுரு சொன்னாரு, ஆண்டவரே நீ மரிக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இயேசு என்ன சொன்னாரு? எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். நாம் இந்த மாதிரி பூமிக்குரிய காரியங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது நாம் ஊழியத்தின் நாட்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். நம்முடைய வேலையை கெடுக்கிறதுக்கு இப்படிலாம் தலையீடுகள் இருக்கும். அப்போஸ்தலர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24, 25, 26 பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியை எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான் இல்லையா? அப்பொழுது 26ஆம் வசனத்தில் பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன் தான் சொன்னார். இந்த மாதிரி உங்களை உயர்த்துவதற்கும் நாம் செய்வதற்கும் ஒரு வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய நோக்கம் மாறாமல் நம்ம பார்த்துக்கணும். அது நிரந்தரமானதல்ல. அவங்களே உங்களை தூசிப்பாங்க. சத்தியம் சொல்லும் போது உங்களை தூசிப்பாங்க. நீங்க நெருக்கி சத்தியத்தை சொல்ல சொல்ல உங்களை சத்துருவா எண்ணுவாங்க. நீங்க ஆரம்பத்தில் அப்படி புகழ்ற மக்கள் நீங்க பார்த்து நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். பாருங்க, இது வேதத்தில் இருக்கிற காரியங்கள், நமக்கு நடக்கிற காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அது விசுவாசிச்சோம். ஆனால் அப்படியே நடக்கிறது இல்லையா? நடக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு மேலே உங்களை ரொம்ப சிம்மாசனத்தில் கொண்டு போவாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 14:11-18 வரைக்கும் அவங்களுக்கு பூ மாலைகளையும் போட்டு பலியிட மனதாக இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு வஸ்திரங்களை கிழிச்சிக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்புங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லணும். நம்மளை போற்றும் போதும் புகழும் போதும் புகழட்டும் அப்படின்னு சொல்லாமல் நம்ம யாருங்கிறதே அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கணும். பாருங்க, அப்போ இதெல்லாம் சொல்லாமல் சில மக்கள் மறைச்சிட்டு இருக்காங்க. சரி, மறைக்கலான்னு உங்களுடைய ஞானமாக இருக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க அதை நம்ம சொல்லணுமா வேணாமா? அப்போ அவங்களோட நம்ம ஞானிகளா? இவங்க என்ன சொன்னாங்களோ அதான் சொல்லுங்க, அதுக்கு மேலாம் சொல்ல வேண்டாங்க. இந்த சந்தர்ப்பங்களில், இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன சொன்னாங்களோ அதையே நாம சொல்லணும். இயேசு என்ன சொன்னாரோ அதையே நாம சொல்லணும். யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரோ அதையே நாம சொல்லணும். அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்களோ அதையே நாம சொல்லணும். சரியா? சில மக்களுக்கு அதை சொல்றதுக்கே பிடிக்கல. இதையா சொல்றது? செய்யட்டு அவங்க செஞ்சுட்டே இருக்கட்டும், நம்ம வாட்டில் இருப்போம். சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது சொல்லியிருக்கணும்ல. சொல்லாம இருந்தா என்ன ஆகும்? அப்போ அப்படிப்பட்ட வேலைகளை நம்ம செய்யக்கூடாது.
நம் வேதாகமத்தை தேவனுடைய வார்த்தையை தான் பின்பற்றணுமே தவிர, இல்லை நம்ம சொல்லாமல் மறைச்சி வச்சுக்கலாம், அவங்க செய்ய வேண்டிய வேலை செய்யட்டும், இப்போ சொன்னால் அந்த கனப்படுத்துறது போயிடும், அவங்க வளர்க்குறது குறைஞ்சி போயிடும், அவங்க ஒரு மாதிரி அற்பமாக எண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கலாமா? இப்போ அப்போஸ்தலர்களுக்கு ஒரு கோமாளிகள் ஏமாளிகளாக இருந்தாங்களா? அவங்க அப்படி நினைக்கலாமா நம்ம? அப்போ இயேசு ஒரு சரியான இயேசு இல்லையா? பிதா சரி இல்லையா? பாருங்க, அப்போ நம்ம அதை விட மேன்மையாக போய் நம்ம எதோ நினச்சிக்கிறோம். நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே சொல்லுவாங்க. நம்ம நம்மளை மதிக்கிறாங்க, நம்மளை மிதிக்கிறாங்க, அதை பற்றி என்ன பொருட்டு நடக்கும். ஆக நம்ம என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நம்ம இந்த சுவிசேஷ பணிகளில் போகும்பொழுது எல்லா இடங்களையும் நல்ல வரவேற்பு இருக்கும் என்று நம்ம என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. சில இடங்களில் வரவேற்பாங்க, சில இடங்களில் வரவேற்காமல் போவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஆகையினால நம்ம கர்த்தருடைய அன்பில் கர்த்தருடைய மாதிரி என்ன அப்படிங்கிறத பார்த்து கவனமாக நம்ம போதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் நாங்கள் சுவிசேஷ பணிகளை அறிவிக்கிற பொறுப்பில் இருக்கிறோம். அறிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்காக மட்டும் பணியாற்ற பலன் தாரும். நாங்கள் பணியாற்றுகிற நாட்களில் சிலர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அதன் மூலமாய் மனிதனுக்கான புகழ்ச்சியும் கனத்தையும் கொடுக்கிற பொழுது நாங்கள் அப்போஸ்தலர்களைப் போல நாங்கள் பேசவும் சொல்லிக் கொடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மறைமுகமாக கூட நாங்கள் புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாததற்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு தகுதியும் ஒவ்வொரு கனமும் உம்மால் கிடைத்தது. உமக்கே கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்த, கிறிஸ்து மூலமாக செலுத்த உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த காரியத்தில் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட உதவி செய்யும். பாவத்திற்கு விரோதமாய் ரத்த சிந்தப்படத்தக்கதாக உதவி செய்யும். இயேசுவை போல நாங்கள் ஆகாதென்று தள்ளப்படலாம், துடைத்து போல ஒரு அழுக்கை போல காணப்படலாம். ஆனாலும் அது எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது, அது ஒரு பாத்திரமானதும் கிடையாது. தகுதியான காரியங்களை ஏற்றுக்கொள்ள எங்களை ஒழுங்குபடுத்தி இந்த மாதிரிகள் எல்லாம் நாங்கள் பார்த்து ஏற்ற சூழ்நிலையிலே என்ன சொல்ல வேண்டுமோ அதை கவனமாய் சொல்லிவிட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள்.